नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अरसल रसूलहु बिल हुदा व दीनिल हक लियुज़हिरहु अला दीनि कुल्लिहि वलौ करिहल मुशरिकून अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ीलिहिल अज़ीम वल फ़ुरक़ानिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह काना अलैकुम रक़ीबा व या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून व या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिहु लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் ஜும்மாவுடைய இந்த நாளிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் அளவிலாத அருளையும் நிகரில்லாத பேரன்பையும் கொண்ட அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருநபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி சொர்க்கத்திற்கு உரியவர்களாக சான்றளிக்கப்பட்ட சஹாபா பெருமக்களுக்கும் இறைவனுடைய திருமறை வேதமும் அதனுடன் எந்த வகையிலும் முரணில்லாத வகையில் இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களுமே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்று விளங்கி அதை ஒவ்வொரு துறைகளிலேயும் நடைமுறைப்படுத்த தயாராக இருந்து கொண்டிருக்கும் நம் போன்ற ஒவ்வொரு ஏகத்துவவாதிகள் மீதும் இறைவனுடைய வற்றாத பெரும் கருணை என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய உரைக்குள் வருகிறோம். என் அன்பு குறித்தான அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் வாழக்கூடிய நாம் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை வசதிகளை அதிகரிப்பதற்காகவும் இன்னும் இந்த உலகில் நம்மை குறிப்பிடத்தக்க மதிப்பு மிகுந்த எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாற வேண்டும் என்கிற விருப்பம் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையிலே இருப்பதை நாம் மறுக்க இயலாது. ஆக ஒவ்வொரு மனிதர்களுமே தான் எதை விரும்புகிறார்களோ, எதன் பக்கம் தங்களுடைய எல்லா முயற்சிகளும் ஒருங்கே இருக்கிறதோ அதன்பால் தங்களுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய லட்சியங்களை அடைவதற்காக வேண்டி பயணம் செய்வதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல தான் விரும்புவதை இறைவன் நமக்கு உடனடியாக அமல்படுத்தி தர வேண்டும்
என்கிற ஒரு அவசரமான அவசியமான ஒரு நிபந்தனைகளையும் நாம் வைப்பதற்கு தவறுவதே இல்லை. ஆக நாம் செய்யக்கூடிய அனைத்திலேயுமே வெற்றி கிடைக்க வேண்டும், அல்லது அதில் நாம் ஜெயித்து காட்ட வேண்டும். நாம் எதை விரும்புகிறோமோ, எதை குறித்து ஆனந்தப்படுகிறோமோ, எதன்பால் நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்கிறோமோ, அதில் எந்த குறைவுகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எந்த லட்சியத்திற்குண்டான குறைபாடுகளோ, அதை தடுக்கும் விதமான செயல்பாடுகளோ தனி மனிதனிடத்திலிருந்தோ அல்லது குழுவாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்தோ அரசாங்கத்திடமிருந்தோ இப்படி எந்த வகையிலேயுமே தான் எதிர்பார்ப்பதற்கு முரணாக எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை எதிர்பார்க்கிறார்களா, அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஏதேனும் ஷரத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சொன்னானா? அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா நாம் செய்யக்கூடிய அனைத்திலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனுடைய அதிகாரத்தோடு நாம் போட்டியிடக்கூடிய ஒரு செயலாகும். இறைவனுடைய விருப்பத்தோடு நாம் போட்டியிடக்கூடிய செயலாகும். ஆக இறைவன் ஒரு மனிதனுடைய காரியத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன். அவனுக்கு எதில் வெற்றி கொடுக்க வேண்டும், எதில் கொடுக்க கூடாது, எந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும், எதை நிறைவேற்றுவது அல்லாஹ்வாகிய இறைவனால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்று இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலுமே இறைவனுடைய முழு முதல் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அப்ப இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், சாதாரணமாக படிக்க செல்லக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நிறைய படிப்பாங்க, இன்ஜினியர் படிப்பாங்க, டாக்டர் படிப்பாங்க. இந்த உலக தேவைகளில் தங்களுடைய பொருளாதாரத்தை சீக்கிரமாக வாரி குவிக்கக்கூடிய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. ஆனா கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் யார்கிட்ட அவர்கள் வேலைக்கு போவாங்க அப்படின்னு கேட்டானா, இந்த மளிகை கடையில 10 பேர் 15 பேர் கூட்டா இருந்தாலும் அனாவசியமாக எல்லாத்தடைய கணக்குகளையும் பொருள்களையும் கட்டிப்படுத்தி விட்டு அவசர அவசரமாக கணக்கு போட்டு எந்த தப்பும் செய்யாம ₹1 கூட மிச்சம், அதாவது தவறுகள் வந்து விடாமல் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அண்ணாச்சி ஒரு கடையை வச்சிருப்பாரு, அது ஒரு நிறுவனத்தை நடத்தி இருப்பாரு, பல கோடிக்கு அதிபதியா இருப்பாரு. பாமரராக எந்த படிப்புக்கு ஸ்கூலுக்கு பக்கமே போகாத ஒரு நபரிடத்துல அவருடைய நிறுவனத்தில் போய் ஒரு வேலைக்கு இருப்பார். ஆனா படித்த கனவுகள் எப்படி, நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய டாக்டரேட் ஆகணும், இந்த ஐடி துறையில என்னை மிஞ்சுவதற்கு ஆள் இருக்க கூடாது, நான் படிக்கிற காலத்திலேயே கவுன்சிலிங் மூலமாக பெரிய நிறுவனத்திற்கு நான் என்னை ஆள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு படிக்கக்கூடியவர்கள் இப்படி சாதாரணமான ஒரு மளிகை கடை நடத்தக்கூடியவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா வேலைக்கு போகிறத பார்க்கிறோம். இப்படித்தான் டாக்டருக்கு படிக்கக்கூடிய நிலையும் வேற வேற படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையும் இப்படி இருக்கிறத பார்க்கிறோம். அவருடைய சுய விருப்பம், அவருடைய ஆனந்தம் அதுல அவருக்கு வெற்றி எட்டி தந்ததா அப்படின்னு கேட்டானா இல்ல. அவர் படித்தது ஒரு படிப்பா இருக்கலாம், போகக்கூடிய உத்தியோகம் வேறையா இருக்கலாம். அதை போன்று பாருங்கள், நாம எல்லாம் திருமணமானவங்கள பெரும்பாலும் இருப்போம். நமக்கு பார்க்கப்படக்கூடிய அந்த பார்த்த பெண், அதாவது நம்முடைய மனைவி எவ்வளவோ பெண்களை பார்த்து எவ்வளவோ சதமளித்தவங்களா இருக்கிறாங்க. 100 பெண்களை கூட பார்த்து பிடிக்கல சொல்லக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா பெண்களையும் பார்த்து நமக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி நடை உடை பாவனைகள் பேச்சு எல்லாமே பர்ஃபெக்டான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாம திருமணம் பண்ணுவோம். திருமணம் பண்ண ஒரு மாதத்துல இவ்வளவுதானா, இவருடைய அழகும் இவருடைய நடை உடை பாவனையும் இவ்வளவுதானா, அட என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமக்கு இருந்தது. கடைசியில பார்த்தானா கேன்சருங்கிறாங்க, கடைசியில பார்த்தா கிட்னி ஃபெயிலியருங்கிறாங்க. அட எவ்வளவு ஆசையா எவ்வளவு பவனையெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குடும்பத்தை எல்லாம் உட்கார வச்சு கேட்டு
எனக்கு இந்த பெண் சூட் ஆனவனானா அப்படின்னு கேட்டு ஒவ்வொன்றாக மேட்ச் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய உலக வாழ்க்கையில நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் நினைச்ச மாதிரி தான் என் மனைவி இருக்கா சொல்ல முடியுமா? 90% இருக்க முடியாது. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆனந்தங்கள், நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குமே, என் மனைவி இப்படித்தான் இருக்கணும், அல்லது மனைவியாகப்பட்டவள் கணவனை பத்தி ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும், பார்ப்பதற்கு லட்சணமா இருக்கணும், வேற யாரும் கிண்டல் பண்ணிட கூடாது. அட பேர்ல கூட அந்த ஒரு பேரை சொன்னானா கிண்டல் பண்ற மாதிரி அந்த பேரை கூட மாத்தி சொல்லிடக் கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் பேர்களை எல்லாம் மேட்ச் பார்த்துக்கிட்டு திருமணம் பண்ண ஒரு கணவன் எப்படி இருப்பாரு? திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும், இவனை விட ஒரு 10ஆம் வயசுல வேற எவனும் இல்ல, இவனை விட ஒரு மாக்கா எவனும் இல்ல. ஒரு மனைவியை கட்டிய ஒரு பொண்டாட்டிய ஒரு ஊர் சுத்தி காண்பிக்கிறதுக்கு கூட ஒரு பைக்கு கூட ஓட தெரியாது. இப்படிங்கிற ஆனந்தத்தோடு எத்தனை பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப உலக வாழ்க்கை அப்படித்தான். தன்னுடைய விருப்பங்களையும் தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய ஆனந்தங்களையும் எல்லாமே இப்படி இருக்கணும்னு யார் விரும்பினாலும் அல்லாஹ் ஒரு பார்வை வச்சிருக்கிறான். இப்படித்தான் எல்லாத்துக்கும் இது எதிர்மறையா இருக்கிறது இல்ல. சில பேருக்கு அவர் விரும்பியது மாதிரியே இந்த உலக வாழ்க்கை கிடைச்சிருது. அண்ணன் இப்படி இந்த வியாபாரத்தில் பணத்தை போடுறான், நம்பிக்கையானவர், ரொம்ப நாணயமானவர், இவர் மாதிரி ஊர்ல யாருமே உண்மையை பேசாம இருக்க மாட்டாங்க, இவர உண்மையை பேசுவாரு. அப்படிங்கிற அடிப்படையில 10 லட்சத்து 20 லட்சத்தை கொடுக்கணும். கொஞ்ச நாள் ஆகுது, ஆளை காணாது. நடந்து வீட்டுக்கு போவாரு, என் பணம் என்னாச்சு என் பணம் என்னாச்சு சொல்லி அடிச்சுக்குவாரு. அப்ப வியாபாரத்திலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் படிப்புகளிலேயும் இது சார்ந்த அனைத்து விஷயங்களிலேயும் நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆனந்தம் எல்லாமுமே நமக்கு கைகூடி வருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. சிலது வரும், சிலது போகும், அல்லது பல துன்பங்களும் சோதனைகளும் வரும். சில இன்பங்கள் மாத்திரமே எஞ்சி நிற்கும். அதை அல்லாஹ் தன் திருமறையில இவை எல்லாவற்றையும் ஒற்றடக்கிய ஒரே வார்த்தையில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவனுக்கு உண்டான சோதனை நிச்சயமாக இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ சோதிப்பதாக சொல்லக்கூடிய இறைவன் அன் ஹசித்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாவு வல் அர்ராவு வல் ஸுல்ஸிலு ஹத்தா யகூன ரசூலு வல்லதீன ஆமனு மதா நஸ்ருல்லாஹ் இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லித் தருவது என்ன கேட்டா, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால வாழ்ந்து போனாங்க இல்லையா சமூகம், ஒவ்வொரு சமூகத்தை பத்தி உண்டான வரலாற்று குறிப்புகள் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இவங்க கஷ்டப்படாம தன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேற்றி இந்த உலகத்துல வெற்றி வீரர்களாக இந்த உலகமே மெச்சப்படக்கூடிய மக்களாக வாழ்ந்து முஸ்லிம்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஜெயித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருள் ஒருவருக்கும் இல்லாமல் இல்லை. எல்லாருமே பணக்காரர்களாக, ஆட்சியாளர்களாக, அதிகாரம் மிக்கவர்களாக, குடும்ப ரீதியிலான எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காதவர்களாக இல்ல, எல்லாமே பிரச்சனை சந்திச்சாங்க. எல்லாம் கொடுமைகளை அனுபவித்தார்கள். தன்னுடைய வீட்டின் மூலம், நண்பர்களின் மூலம், தன்னுடைய சமூகத்தின் மூலம், அரசாங்கங்களின் மூலம் இன்னைக்கு அனுபவிக்கிற மாதிரி எல்லா விதத்திலிருந்தும் அவர்களுக்கு தாக்குதல் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், இந்த மக்கள் அனுபவிக்காத கொடுமைகளை நீங்கள் அனுபவிக்காமல், இந்த மக்கள் சந்தித்த நோய்களை, நொடிகளை, பட்டினிகளை ஒதுக்கி ஊற விட்டு ஒதுக்குறது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் நீங்க சந்திக்காமலேயே நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஆசைப்படுறீங்களா? அது ஒரு காலம் முடியாது. நிச்சயமாக நீங்கள் சோதனைகளை சந்தித்தாக வேண்டும். அவர்கள் பட்டினியின் மூலம், நோயின் மூலமாக அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள், அவர்கள் உழுக்கப்பட்டார்கள். இறுதியில் அவருடைய வார்த்தை எப்படி வந்துச்சு? அல்லாஹ்வுடைய உதவி வருமா? நம்பிக்கை கொண்ட மக்கள் அவர்களுக்கு யார் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அவர்களோடு சேர்ந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? அந்த மக்கள் கேட்டாங்க. அந்த அளவுக்கு அலங்கரிக்கப்பட்டாங்க. அவருடைய விருப்பங்கள் நிறைய இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பல நபித்தூதர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குறைசி குஃபார்களுடைய வஞ்சகம் மிகுந்த சித்திரவதைகள் எங்களால் தாங்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் கப்பா போன்ற சகாபிகள், அம்மார் போன்ற சகாபிகள்
அபூ சயீதுல் குத்ரி போன்ற சஹாபிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிட்ட தன்னுடைய வேதனைகளை பற்றி முறையிடுகிறார்கள். கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் அடிக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் அவருடைய மொத்த உடலும் ரத்தங்களால் பூசப்பட்டது. அவர்கள் குழிக்குள் இறக்கி வைக்கப்பட்டு ரம்பங்களால் அறுத்து இரண்டாக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு அவருடைய சதைகளையும் எலும்புகளையும் கடந்து போகக்கூடிய வகையிலே சீப்புக்களால் அவருடைய உடல்கள் எல்லாம் கண்டம் துண்டமாக்கப்பட்டன. நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? ஒரு காலம் வர இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹலரமௌத்தில் இருந்து சன்னா வரைக்கும் எந்த விதமான பயமும் இல்லாமல் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, வழியிலே உங்களுடைய கால்நடைகளை ஓனாய் தாக்கிவிடும் என்கின்ற அச்சம் மாத்திரம்தான் உங்களுக்கு இருக்கும், மற்றபடி மனிதர்களால் எந்த தொந்தரவும் இருக்காது என்று உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவித்து விட்டு சென்றார்களே. அப்பொழுது அந்த சஹாபிகள் ஏங்கினார்களே ஒரு ஏக்கம், அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து எங்களுக்கு இப்பொழுது உதவி வந்திருக்க கூடாதா, இப்பொழுது உதவி வந்திருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மக்கள் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள் வேறு விதமாக இறங்கியிருந்தாலும் கூட அவர்கள் எண்ணியதனுடைய அடிப்படையில் உடனடி விடுதலையோ உடனடியான ஆட்சியோ அல்லாஹ் கொடுக்கல இல்லையா? இப்படித்தான் எல்லாம் ஏக்கப்படுவாங்க, ஆனந்தப்படுவாங்க. கிடைக்கலையே, நான் விரும்பிய ஒரு சொத்து நம்ம கையில வரலையே, போயிடுச்சு, இவர்கள் மூலமா போயிருச்சு, அவன் மூலமா போயிருச்சு, நாம என்ன பாவம் செஞ்சோம், இனி ஒரு என்ன நம்ம மக்கள் என்ன இருக்கும் கேட்டானா, நான் நல்லவனா தானே இருக்கேன், நான் ஐங்கால தொழுகையாளியாக தானே இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு என்றைக்கு மாறு செஞ்சிருக்கிறேன், இந்த மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து அம்சங்களையும் ஒன்று விடாமல் நல்லபடியா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அட யாருமே கொடுப்பதற்கு தயங்கக்கூடிய ஜக்காத்தை கூட ஜமாத்தில் ஒப்படைக்கிறேன், எல்லாம் வெளிப்படையா இருக்குது. என்னுடைய வாழ்வு, என்னுடைய வியாபாரம், என்னுடைய எல்லா விதமான பேச்சு நடவடிக்கைகள் மார்க்கத்திற்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு என்னுடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே அமைந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வாகிய இறைவன் ஏன் எனக்கு சோதனைகளை தர வேண்டும், நான் நினைத்ததை ஏன் எனக்கு தரக்கூடாது என்று நினைக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வரலாறுகளை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுத்திருந்தானா? அல்லாஹ் தூதர்களுக்கு கொடுக்கல, பாமர மக்களுக்கு ஒரு நீதிதான், படித்திருந்த கல்விமான்களுக்கும் ஒரு நீதிதான். அவர்கள் இறை தூதர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் தரப்படக்கூடிய எந்த பதவிகளையும் விட இறை தூதர் என்கின்ற பதவியை விட ஒரு பதவி இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட பதவி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இறைவனுடைய சட்டம் ஒன்றுதான். இறைவன் போய் நிர்பந்திக்க முடியாது, தந்துதான் ஆகணும், கேட்க முடியாது, கோரிக்கை வைக்கலாம், இறைவா எனக்கு கொடு கோரிக்கை வைக்கலாம். இதே போன்று கோரிக்கை வைத்ததை கூட இறைவன் நிராகரித்து விடுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பத்தி கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அழிக்கப்பட்டு பிறகு நிர்மாணிக்கப்படுகிறது. யாருடைய காலத்தில்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்தில். அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பல ஆண்டுகள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ரகசியமாகவும் நேரடியாகவும் தனிநபர் மூலமாகவும் கூட்டாகவும் காலையிலும் மாலையிலும் இப்படி எல்லா நிலையிலும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். கூடுதலாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர் நன்றி மிக்க அடியாராக இருந்திருக்கிறார். இவரை போன்று நன்றி இருக்கக்கூடியவர்கள் வெகு சொற்பமான நபர்கள் தான். இந்த நபி நன்றி மிக்க அடியாராகவும் இருக்கிறார் என்றெல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட நபி இறுதியில கேட்கிறாரு, தன்னுடைய மகனை காப்பாற்றி கூட அல்லாதே, தன்னுடைய மகனுக்கான பிரார்த்தனை வைக்கிறார். தன்னுடைய மகனை காப்பாற்றி கூட அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், முட்டாள்தனமாக இது போன்ற கோரிக்கை வைக்க கூடாது. அவன் மகன் இல்லை, உன்னுடைய சமூகத்தை உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை என்று ஒரு நபிக்கு அவர் விரும்பியதை, அவர் ஆதங்கப்பட்டதை, அவர் எதை அவர் அதிகமாக விரும்புகிறார்களோ அந்த விரும்பியதை கூட அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுக்கல. இப்ராஹிம் நபி பார்ப்போம், தன்னுடைய வாக்குறுதி, அத்தாவுக்கு சொன்ன வாக்குறுதிக்காக வேண்டி அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், இணை வைப்பாளர் என்று தெரிந்தும் நரகவாதி என்று தெரிந்தும் அவர் தன்னுடைய உறவினராக உறவுக்காரராக இரத்த சொந்தமாக இருந்தாலும் கூட அவருக்காக வேண்டி பிரார்த்திப்பது நபிக்கு கூட தராது. நபி கேட்டார், அத்தாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சாரா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதுதான் நிலைமை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்க்கலாம்.
அவங்களுடைய அத்தாவும் அப்படித்தான். சின்ன வயசிலேயே நபின்னு அடையாளமிடப்பட்ட ஒருவர், சூரியனும் சந்திரன்களும் அவருக்கு அடிபடுவதை போன்று கனவு கண்டு தன்னை இறை தூதராக இந்த உலகத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்தியதற்கு பிறகு சொற்ப காலம்தான் அவரோட வாழ்ந்திருப்பார். பிறகு என்ன, அவருடைய பிரிவுகள், இனி ஒரு தேசத்தில் வளர்றாரு, சிறை கொட்டடியில் வீழ்த்தப்படுகிறார். இப்படி ஒட்டுமொத்த வாலிபத்தையும் தொலைத்தவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏங்கி இருப்பார் இல்லையா? அவருடைய ஏக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? எனக்கு பிறந்த மகன் ஒரு நபி, என்னோடு வளர்ப்பதற்கு, என்னுடைய ஆலோசனையின் கீழ் இருப்பதற்கு, என்னுடைய பராமரிப்பின் கீழ் இருப்பதற்கு மிக தகுதி படைத்த நபர்கள் இவர்தான் முதலிடத்தில் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் எவ்வளவு ஏங்கி இருப்பார், எவ்வளவு காலத்தை அந்த நபிக்காக வேண்டி ஏங்கி தொலைத்திருப்பார். அவருடைய ஆனந்தத்தை அல்லாஹ் நிறைவேற்றினானா? இல்ல. ஆனந்தப்படுங்க, ஆசைப்படுங்க, எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவது அல்லாஹ்வுடைய வேலை இல்ல. விரும்பினால் தருவான், விரும்பாவிட்டால் தர மாட்டான் என்பதுதான் நம்முடைய இறைவனுடைய நீதியா இருக்கிறது. ஆனா நாம அதை நம்ப மறுக்கிறோம். எல்லாம் தரணும், எனக்கு வேணும். எங்கேயாவது போச்சுன்னா மற்றவர்களை விடவும் நான் சிறப்பாக காட்சியளிப்பதற்கு உண்டான ஆடைகள் நாம் ஓடணும். மற்றவரிடத்தில் பெருமையாக பேசக்கூடிய அணிகலன்களை நான் அணிய வேண்டும் பெண்கள் நினைக்கிறாங்க. மற்றவர்களிடத்தில் பெருமையாக அடுத்து சொல்ல காட்டக்கூடிய கைபேசிகளை வைத்திருக்கணும் விரும்புறோம். உண்மைதான், வைக்கலாம் தான். ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அதை பார்த்து கொண்டு நமக்கு அல்லாஹ் தரலையே இப்படி நினைக்கலாமா? இது கூடாது. இறைவன்கிட்ட கேளுங்க, அதை விட சிறந்ததை கேளுங்க. அல்லாஹ் ஏன் எனக்கு தரல, இறைவன் ஏன் எனக்கு தரவில்லை என்கின்ற ஆனந்தத்தை முன்வைக்கக்கூடிய நாம் இறைவனுடைய நியதி அதில் இல்லை என்பதை புரிய மறுக்கின்றோம். இது ஒரு இன்னொரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் யுத்தத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததையும் கூட அல்லாஹ் தவிடுபொடியாக்கி விடுவான். இவர் நினைத்தாலும் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி அல்லாஹ்வுக்கு இல்ல. அந்த அடிப்படையில் பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தத்தில் பல்வேறு நபர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. கொண்டு வரப்பட்டு ஒரு ஆலோசனை நடக்குது. இந்த மக்களை எல்லாம் என்ன செய்யலாம், அப்படியே விட்டுலாமா, அல்லது பிணை தொகை வாங்கலாமா, அல்லது இவர்களை கழுத்தறுத்து கொலை செய்ய வேண்டுமா, இப்படி ஆலோசனைகள் வைக்கப்படுது. எல்லா சஹாபிகளும் ஒவ்வொரு ஆலோசனை வைக்கிறாங்க. அபூபக்கர் போன்ற ஒரு சிறப்பிற்குரிய சஹாபாக்கள் எல்லாம் பிணை தொகையை பெற்றுக்கொண்டு விடுதலை செஞ்சிடலாம். ஏன் கேட்டானா, அவர்கள் நம்முடைய ரத்த சொந்தங்கள், நம்முடைய மாமன் மச்சான்கள். ஏதோ ஒரு கிரகத்தில் இருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ வந்த ஆட்கள் இல்ல. நம்முடைய கண் முன்னால் நம்முடைய ரத்த சொந்தங்களாக, உடன்பிறப்புகளாக, நம்முடைய குடும்பத்திலே வளர்ந்த மக்கள். என்னுடைய மாமன் இருப்பா, மச்சா இருப்பா, அண்ணன் இருப்பா, தம்பி இருப்பாரு, என்னுடைய அத்தா இருப்பா, என் மகன் இருப்பான், எல்லாமே ரத்த சொந்தங்கள். இவைகளை எதிர்த்துத்தான் நாம் சண்டையிட்டு இருக்கின்றோம். இப்ப கைதியா பிடிச்சிட்டு வந்துட்டுமா இல்லையா? இவர்களை கொள்வது வேண்டாம், அவரிடத்துல அத பணங்காசுகளை பெற்றுக்கொண்டு, இழப்பீட்டு தொகைகளை பெற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செஞ்சிடலாம். சூறால முடிவாகுது. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, இதை மறுக்கிறாங்க. இந்த வேலைக்கு நான் இல்ல. எல்லாம் வருவான், நம்ம கழுத்து கம்ச வெட்டிட்டு போவான், இந்த சண்டையில் நம்ம கொண்டுட்டு போயிடுவான். மார்க்கத்தினுடைய எல்லா விதமான வளர்ச்சிக்கும், இறைவனுடைய மார்க்கம் மேலோங்குவதை தடுப்பதற்கும், அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை கருவறுப்பதற்கும் படத்திட்டு வருவான். அவன் சண்டை போட்டு நாம சாகணும், அவனை கைதியாக பிடித்து வந்து விட்டால் அவன் பணத்தை வாங்கி கொண்டு திரும்ப அனுப்புவதா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை மறுக்கிறாரு. எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி இறுதியில் என்ன முடிவாகுது, காசை வாங்கி விட்டுறலாம், பிணைய தொகையை வாங்கி கொண்டு விடுதலை செய்யப்படுகிறது. அடுத்த நாள் காலையில மஸ்ஜித் நபவியில் எல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன அழுகிறீர்கள்? அபூபக்கர், உஸ்மான் போன்ற சஹாபிகள் அழுதுட்டு இருக்காங்க. உமர் வருகிறார். நீங்க அழுவதற்குண்டான காரணத்தை நீங்க சொல்லுங்க, உங்களோட சேர்ந்து இந்த உமரும் அழ வேண்டும். எவ்வளவு ஒரு பாச பிணைப்பு பாருங்க. இப்ப நாம யாராவது கண்ணை கசுக்கணும் சொன்னா ஏதாவது காசை கேட்டுருவாண்டா, வேற வீட்டை மாத்தி போயிருவோம். நம்ம யாராவது சங்கடமான சில வார்த்தைகளை சொல்ல வந்துட்டான்னு சொன்னா இவன் அடுத்து இருந்தாங்க கட்டு பண்ணி விட்டுறதுக்காக வேண்டி நாம வேற வேலையை பார்த்துட்டு போறோம் இல்லையா? இப்படி அது நடக்கல.
நீங்க அழுகிறீங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதாவது என்ன காரணம் சொல்லுங்க. அது ஏன் முடியும்னு சொன்னானா, நானும் உங்களோட சேர்ந்து அமர்ந்து அழுகிறேன் என்று சொல்லிக்கிட்டு விஷயத்தை கேட்டானா, உமர் அவர்களே, நீங்கள் நேற்றைய தினம், அதாவது பதில் யுத்தத்தினுடைய பிறகு அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, இந்த தினத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவெடுத்திருந்தோம், நீங்க ஒரு முடிவெடுத்திருந்தீர்கள். என கொல்ல வந்தானோ அவர்களை நமது ரத்த சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கொல்றதுக்கு உறுதி பிடித்தவர்கள், அவர்கள் லைன் அணைக்க வச்சு கருத்திற்கு கொண்டிருக்க வேண்டும் சொன்னார் இல்லையா. இதைத்தான் அல்லாஹ் விரும்பி இருக்கின்றான். ஒரு தூதர் விரும்பியது அல்லாஹ் விரும்பல. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சஹாபிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வைத்த அந்த சூறாவுடைய முடிவு அல்லாஹ் விரும்பல. நயவஞ்சகர்களை அல்லாஹ் எப்படி எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறானோ, அவருடைய சமாதிகள் நிற்க வேண்டாம் என்று சொல்கிறானோ, அவருக்காக பாவம் என்று கேட்க வேண்டாம் என்று சொல்கிறானோ, அதே இறைவன் அவர்களை நீங்கள் பிணைத் தொகைகளை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்வது எந்த நபிக்கும் தகாது. இந்த உலகத்தில் இணை வைப்பு என்று சொல்லப்படக்கூடிய குஃபர் ஒழியக்கூடிய வரைக்கும், குழப்பங்களும் கலகங்களும் அடங்க வரைக்கும், போர்க்களங்களில் எதிரிகளை வீழ்த்துவது மாத்திரம்தான் இந்த நபியுடைய வேலையாக இருக்க வேண்டும். மாறாக அவரை பிடித்து வைத்துக் கொண்டு அவருக்காக வேண்டி பிணைத்தொகையை பெற்றுக் கொண்டு சிறைப்பிடித்து விடுதலை செய்வது எந்த நபிக்கும் தகாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இதற்கு முன்னால் உங்களுக்கு மத்தியிலே உண்மையாகி போயிருக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய வாக்கு நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தால் இந்த காரியத்திற்காக வேண்டி உங்களுக்கு பெரும் வேதனை ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய வேதனை உங்கள் மீது ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், நபி விருப்பப்பட்டது அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? சஹாபிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சூறா பண்ணி வைத்திருக்கக்கூடிய கருத்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? இல்ல, இவர்கள் பன்காபிர்கள், உங்களை அழித்து நாசம் செய்வதற்கு வந்தவர்கள். ஏன் சும்மா விட்டீங்க? அல்லாஹ் கேட்கிறான், இந்த வசனத்தின் மூலமா கேட்கிறான். அப்போ ஒரு இறை தூதராக இருந்தாலும் கூட, யாரா இருக்கட்டும், இறைவனுக்கு என்ன நீதிகள் இருக்கின்றன. இப்படி பார்க்கிறோம், உஹது யுத்தத்தில் பார்க்கிறோம். அதே அல்லாஹ்வுடைய தூதர் அடிபட்டு முகத்துல ஆயுதங்களால தாக்கப்பட்டு ரத்தம் ஒழுகி பற்கள் சிதைக்கப்பட்டு அவருடைய வேதனை தாழாம சொல்றாரு. அட பாவிகள், அல்லாஹ்வுடைய இறை தூதருக்கு காயம் ஏற்படுத்திட்டாங்க, இவெல்லாம் வெற்றி பெறுவானா, இவன் ஜெயிச்சிருவானான்னு கேட்கிறாரு. அல்லாஹ் உடனே குறுக்கிடுறான். அல்லாஹ் உடனே குறுக்கிடுறான். நபியே, இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதிகாரம் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கிறது. இந்த வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கக்கூடிய ஒன்று. ஆக நபியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஆளுமையில, அவருடைய அதிகாரத்தில எந்த பங்கு வச்சிருக்க சொன்னீங்க? பங்கு இருக்கா உங்களுக்கு? எந்த பங்கு இல்லையே. ஏன் சொன்னீங்க? சொல்லக்கூடாது. உங்களுடைய விருப்பப்படி வெற்றிகளை அவர் அடைவதும், உங்களுடைய விருப்பப்படி தோல்விகளை சந்திப்பதும் அல்லாஹ்வுடைய கருத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்க தீர்மானிக்க முடியாது. சொன்னாரா இல்லையா? அல்லாஹ் சொன்னாரா இல்லையா? அதே போல பாருங்க, கண் தெரியாத சஹாபி வர்றார், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். எதுக்கு வர்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு 4 வார்த்தை நல்லதை பேசிக்கிட்டு, தக்குவா ஏறக்கூடிய இறை அச்சம் உற்பத்தியாகக்கூடிய சார்ஜ் ஏறக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார். அதை கடைபிடிக்கக்கூடிய அச்சத்தோடு வர்றாரு, சலாம் உரைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கடுப்பாகிவிட்டார். எதற்காக வேண்டி? எஜமானர்களாக, சீமான்களாக இந்த மக்களை அடிமை வம்சமாகவே பார்த்து பழகி போன வன்னெஞ்சம் கொண்ட காட்டு அரபிகளை விட மோசமான அந்த மக்கா குறைசிகள்கிட்ட பஞ்சாயத்து நடக்குது. நான் எஜமானாவே இருப்பேன், நான் மேலதான் உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு கீழாக அடிமை சேவகம் செய்யக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் சொல்லுங்கள், இப்படி இஸ்லாத்தை நான் ஏற்பதற்கு தயார் என்று பேர் பேசுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணம் செய்ய நினைக்கிறாங்க, அட நல்லா இருக்க, இவனை எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இறையத்தை சொல்லுவோம், இவன் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சொல்லி இவனை சரி பண்ணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தார் போல தெரியுது. அந்த அடிப்படையில் எந்த அடிமைகளை கீழ்த்தரமானவர்களாக, நொண்டிகளையும் முடமானவர்களையும் கண் தெரியாதவர்களையும் அங்கு பலகீனப்பட்டவர்களை எல்லாம் யாரையெல்லாம் பார்த்து முகம் சுளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்கள் சபைக்கும் அவைக்கும் வரக்கூடாது என்று யாரை குறித்து பேசப்பட்டதோ அப்படிப்பட்ட சஹாபி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை என்ன செய்றாரு? கண்டுக்கல.
கண்டுகொள்ளாமல் விடுகிறார், முகம் சுளிக்கிறார், அவரை விட்டு முகத்தை திருப்பியும் கொள்கிறார். அல்லாஹ் சொல்றான் அபசவத்த வல்லா அன்சாஹுல் அமா. இந்த வசனங்களை தொடர்ச்சியா அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த அந்தகர் வந்தார், கண் தெரியாத குருடர் வந்தாரு. இந்த முகமது கடுகெடுத்து தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாரு. எதற்காக வேண்டி? இந்த மார்க்கத்தை கேளையும் கிண்டலமாக நினைத்து, விளையாட்டும் வேடிக்கையுமாக நினைத்து, எவன் ஒருவன் இதன் மூலம் நேர்வழி பெறமாட்டானோ அவனுக்காக வேண்டி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எவன் ஒருவருக்கு நீர் சொல்லக்கூடிய வசனங்கள் உங்களுடைய நேர்வழி பயனளிக்குமோ அவரை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பம் நிறைவேற்ற இந்த சம்பவங்கள்ல அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். அந்த எதிரே இருக்கக்கூடிய நிலையில, திருமறை குர்ஆன் வாசிக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எந்த காரியமாக இருந்தாலும் கூட அடித்து நொறுக்கி இறைவனுடைய விதி இப்படித்தான். நினைப்பதெல்லாம் நடத்திட முடியாது. நம்ம நினைய நினைப்போமா இல்லையா? கொஞ்ச நாள் போகட்டும்ப்பா, போகக்கூடிய நிறுவனங்களை தாடி வைக்க வேண்டாம் சொல்றான். சேர்ந்ததுக்கு அப்புறம் தாடி வச்சுக்குவோம், சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்முடைய பெயரை சொல்லிக்குவோம், நம்முடைய நடவடிக்கை சொல்லுவோம், அதுக்கப்புறம் சும்மாக்கு சான்ஸ் கேட்போம், அதுக்கப்புறம் முடிஞ்சா லஞ்ச் டைம்ல தொழுவோம், இல்லாட்டி விட்டுருவோம். இப்படி ஆரம்பத்திலே மைனஸா போய்க்கிறது. ஆரம்பத்திலேயே தன்னை குறித்து எல்லாம் மைனஸா வச்சுக்கிட்டு முடிஞ்சா செய்யும், இல்லாட்டி போவாங்க கூடிய இயக்கவாதி இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு நாமே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்குவோம், நம்மளை அடையாளப்படுத்த மாட்டோம். வெளியூருக்கு போச்சுன்னா உள்ளூர்ல போட்டிருக்கக்கூடிய தொப்பியும் தலைப்பாகையும் காணாம போயிடும். வெளியூருக்கு போச்சுன்னா நம்முடைய பர்தா சிஸ்டம் பேணப்படாது. இப்படி எக்ஸிபிஷனுக்கும் பார்க்குக்கும் பீச்சுக்கும் போகக்கூடிய நிலையில எப்படி ஊட்டு கிளம்பும் போது எல்லாரும் ஆகத்தான் அடையாளத்தோட வெளியே கிளம்பி டவுன் பஸ்லயே ஆட்டோலயே போச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் பைக்குள்ள போட்டுக்கிட்டு சாதாரண பெண்மணி மாதிரி, சாதாரண ஒரு இந்துக்கு, அதாவது இந்து சகோதரர் மாதிரி நடக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பாக்குறோமா இல்லையா? பாக்கும். அந்த அடிப்படையில இஸ்லாமியனாக அடையாளப்படுத்துவதை கூட விரும்பல. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அடியானாக நாம் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு விரும்பல. நாம நினைக்கிறோம் எனக்கு எல்லாம் வேணும், எல்லா சௌகரியம் வேணும், நான் துன்பப்படக்கூடாது, நான் வேலை செஞ்சக்கூடாது, கஷ்டம் இல்லாம பணம் சம்பாதிக்கணும், கஷ்டம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க நினைக்கிறோம். அதை போன்ற பல இடங்கள்ல வந்து நம்ம ஆர்டர் காணி போவோம். போனா தர்ற மாதிரி எல்லா பேசும் நடக்கும். தர்ற மாதிரி 10,000 பீஸுக்கு ஆர்டர், 1,00,000 பீஸுக்கு ஆர்டர் கொடுத்தானா அடுத்த பில்லுல எல்லாம் ஒரே பில்லுல எல்லாம் பணமும் வந்துடும். ரொம்ப ஆசையா, ரொம்ப நிறைய, ரொம்ப தூரம் நடந்து கடைசியில வந்து என்ன செய்வான்? தேவையில்லை, ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லுவான். எப்படி ஆயிரும் மனசு? அட பாவி, இத்தனை காம போய் அல்லாஹ்விட்டு எத்தனை தடவை பிரார்த்தனை செஞ்சிருப்பேன், எல்லாத்தையும் பிரார்த்தனை செஞ்சேன், அட பாவி எனக்கு தராம கவுத்திட்டான, இப்படி எவ்வளவு ஆனங்கப்பட்டிருப்போம். இப்படி இந்த ஆனங்கம் எல்லாம் நாம் நல்லவர்களாக இருந்தால் இந்த ஆசைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று விதி இருக்கிறதா? அப்படி ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு விதி ஏற்படுத்தல. நபிமார்களுக்கு இந்த நிலை சொன்னா நமக்கு என்ன நிலை? ஒண்ணுமில்ல. அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கார் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த கட்டத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கான பிரார்த்தனை செஞ்சாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகன் பிரிந்து போனதுக்காக ஆதங்கப்பட்டாரு. இந்த மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு ரொம்ப முதுமையான கட்டத்தில் தான் ஆண் குமாரர் பிறக்கப்படுறாரு யஹ்யான்னு சொல்லி. இப்ராஹிம் நபிக்கு அப்படித்தான். இப்படி ஆண் குமாரர்கள் வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு நிறைய வந்து செலவு பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு அதை முன்னிட்டு வந்து பல ஹாஸ்பிட்டல்கள் வந்து நிறைய உருவாயிருச்சு. கருத்தரித்தல் என்று சொல்லப்பட கருத்தரிக்கக்கூடிய நாங்க எல்லா சிஸ்டத்தையும் செஞ்சு கொடுக்கிறோம். ஆம்பளையாண்டு பொம்பளையாண்டு வாங்க, ஏதாவது குழந்தை பெற்றா பொண்ணு போலாம். அப்படி போய் குழந்தை கரு உண்டாச்சு வச்சுங்களேன், ஆனா பெண்ணா பாருங்கிறான். அட தனக்கு ஆண்மை இல்லாதன்னு சொல்லி ஊர் சொல்லுது. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்லுது. அது வரைக்கும் வந்து என்ன செய்யறான்? ஏதாவது குழந்தை கிடைச்சா போதும்னு நினைக்கிறான். அதுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அங்க போனா செக் பண்றான், லட்சக்கணக்கு செலவு பண்றான். அப்படி குழந்தை உண்டான கருத்தரிச்சு வச்சுங்களேன், உடனே அப்படி அதுக்கு மேல ஒரு என்ன ஆண் குழந்தை இருந்தா பரவாயில்ல, ஆம்பளை புள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப வந்து கடந்த கடைக்கு கிடைச்சது ஆம்பளைன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து ஆண் புள்ளதான் வேணுங்க நிர்பந்தத்தை கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அவன் கலைச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ட்ரை பண்ணா ஆம்பளை வருமா? ஆண் பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி எல்லாம் கூட கேட்கக்கூடியவங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க.
அப்ப இப்படி ஆண் குமாரர்கள் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசைப்பட்டு அதற்காக வேண்டி செலவு செய்து பெண் குழந்தை பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம அண்டை வீட்டுல பார்ப்போம், இல்ல நம்ம திருமணம் பண்ணக்கூடிய வீடுகள்ல பார்ப்போம். என்ன செய்வாங்க? முதல்ல பெண் குழந்தை பிறக்கும், சரி அடுத்து ட்ரை பண்ணுவோம், அப்புறம் பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை, அட லைனா பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கல்ல, அதாவது திராட்சை தொங்கிட்டு இருக்கும், நிறைய போய் சாப்பிடுமா, கிடைக்கலன்னு அப்புறம் ரொம்ப புளிக்கும், அதனால விசாம போயிடலாம் சொல்லுமா இல்லையா, அந்த கதை மாதிரி போதும் போது பெற்றது போதும், அதுக்கப்புறம் காம்பரசம் பண்ணிடலாம் அப்படின்னு போகக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஏன்? ஆம்பளை புள்ள கிடைக்கும் சொல்லிக்கிட்டு வருஷம் டெலிவரி 5 பிள்ளைங்க, இதுக்கு மேல தாண்டாதப்பா உறிஞ்சிருவோம் நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா. இந்த நாமே யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மனிதனுடைய வாரிசாக ஆண் பிள்ளை இருப்பதை உலகமே எதிர்பார்க்குது. அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்க மாட்டாங்களா? எதிர்பார்த்திருப்பாங்க. நான் நபி, இறைவனுடைய தூதர், இந்த சமூக ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்நோக்கி பார்த்திருக்குது. அவருக்கு ஆண் குமாரர் பிறந்து இறந்து போறாரு. இறந்து போறதுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஒரு கிரகணம் வருது, அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூட நம்பிக்கை ஒழிக்கும் விதமா சொன்னாங்க. எவருடைய பிறப்புக்கும் இறப்பிற்குமாக இந்த சூரியனோ சந்திரனுக்கோ கிரகணம் பிடிப்பது இல்லை, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒண்ணு. இவர் மௌத்தா போனா என் முள்ள மௌத்தா போனா அல்லாஹ்வுடைய விதியில் ஒண்ணு இருக்குது. அதற்கு அவன் அழுவுறேன், அவருக்கு வருத்தப்படுறேன், அவர் இறந்ததற்காக வேண்டி நான் வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன், என்னுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு. உள்ளத்துல எவ்வளவு ஏக்கம் இருக்கும், எவ்வளவு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு ஆண்மகன் என்கின்ற ஒரு பூரிப்பு எவ்வளவு இருக்கும், மகிழ்ச்சியில ஆனந்தத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வருடம் கூட இல்ல, எண்ணப்பட்ட பல சில மாதங்கள் தான் அந்த குழந்தை விசுவோடு இருந்தது, மூத்தா போயிடுச்சு. என்ன சொன்னா? இவர் சந்ததி இல்லாதவரு. எல்லா ஆட்களும் ஒன்னா சொன்னா, முகம்மதா சந்ததி இல்லப்பா, அவருக்கு பொம்பளை மக்கள் இருக்காங்க, ஆம்பளை இல்ல சொன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார், எவ்வளவு தூரம் அந்த நிகழ்வை எண்ணி எண்ணி அழுதிருப்பாரு. அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செஞ்சிருப்பாரு இல்லையா? அல்லாஹ் அந்த ஆசையை கடைசி வரை நிறைவேற்றி கொடுக்கலையே. அல்லாஹ் அதுக்கு ஆறுதல் சொல்லும் விதமா வசனம் திறக்கிறான். ரொம்ப சிம்பிள். குர்ஆன்ல வெறும் 3 வசனம், இன்ன ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அல்லாஹ் சிம்பிளா சொல்றான், நபியே உமக்கு கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை தந்திருக்கின்றோம். தடாகவும் பொருந்தும். கௌசர் சொல்லப்படக்கூடிய, அதாவது எண்ணில் அடங்காத நன்மைகளையும் குறிக்கும், எண்ணப்படாத அளவுக்கு நன்மைகளையும் கௌசர்ங்கிற வார்த்தை குறிக்கும். கௌசர் தடாகத்தையும் குறிக்கும். இதை தந்திருக்கிறோம், நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையா இருந்து சகிப்புத்தன்மையோட தொழுங்க, அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுங்க சொல்லிக்கிட்டு 3வது சொல்றான், எவன் உங்களை சந்ததி இல்லாதவன் என்று சொல்றானோ அவன் தான் உண்மையில் சந்ததி இல்லாமல் போவான். அல்லாஹ் அழுத்த நிறுத்தமாக வெறும் ரத்தின சுருக்கத்துல 3வது வரியில அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் கொடுக்கிறான். இவன் ஒண்ணு சொல்றான், ஆம்பளை வாரிசு இல்லாதவன், ஆண் வாரிசு இல்லாதவன், குடும்பம் முடிஞ்சது, தனக்கு பின்னால எப்படிப்பட்ட ஆண் இல்லாத என்ன செய்யணுமோ, குடும்ப வம்சாவளி விருத்தி இல்ல சொல்ற மாதிரி சொன்னா, இரும்பை அதாவது பழுக்க காய்ச்சி இரும்பை நம்முடைய மேனையில் வைத்ததை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் துடித்திருப்பாரா இல்லையா? துடித்தா? அல்லாஹ் சொன்னா, எவன்லாம் அவன் சொல்றானோ அவன் உண்மையில் சந்ததி இல்லாமல் போவான். ஒவ்வொரு போர்க்களங்களையும் போர்க்களத்தினுடைய விஷயத்தில் சொல்றான் அல்லாஹ். அந்த வரலாறு சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த போர்க்களத்திற்கு பிறகு அந்த மக்காவாகிய அந்த மக்காவை பற்றி சொல்லும் பொழுது, மக்கா தன்னுடைய ஈரல் குலைகளையும் தன்னுடைய உடல் பாகங்களையும் துப்பிடுச்சு. என்ன செஞ்சுச்சான்? அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், இப்படி விமர்சனம் பண்ணுவேன், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து பேசினவன், இப்படி எல்லாவரையும் அல்லாஹ் கண்டம் கண்டமாக வெட்டி அவனுடைய இனவிருத்தியை இல்லாத அளவுக்கு அந்த குடும்பங்களை நாசமாக்கினா இல்லையா? இப்படிப்பட்ட நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். அப்ப நமக்கு கிடைக்கலையே, இல்ல இதெல்லாம் கிடைக்கணும், இப்படி எல்லாம் நம்ம இல்லையே, நம்ம நல்லவனா தான் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை விட நல்லவனா இருந்துமா இருக்க முடியுமா? இப்ப நாம என்ன செய்யறோம்? நடக்கலையே, பிடிக்கலையே, கிடைக்கலையே. இந்த ஆனந்தம் உண்மையில் அல்லாஹ்வாகிய இறைவன் ஒரு நியதி வச்சிருக்கிறான். அவன் எப்பொழுது எதை தர வேண்டும் என்று சொல்கிறானோ அது அப்புறம் நிறைய சொல்லுவோம். அவன் கொடுப்பதை தடுப்பவர் இல்லை, அவன் தடுப்பதை கொடுப்பவரும் இல்லை. நிறைய சீக்கிரமா நிறைய ஆட்டோக்களை வச்சிருப்பான். அப்ப கொடுப்பதை தடுப்பவர் இல்லைன்னு தெரியுதில்ல. அப்ப அதுக்கு தகுந்தார் போல இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு முன்னால்
சாதாரண பாமர மனிதர்கள் முதல் அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருந்தாலும் கூட இறைவன் ஒரு வரம்பையும் விதியையும் வைத்திருக்கின்றான். அது அவன் நாடினால் தான் அதை என்ன செய்வான், அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல இன்னொரு சம்பவம் கூட, சுமார் 1 லட்சம் மக்கள் தொகையில இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு யூனுஸ் நபி அல்லாஹ் அனுப்பிச்சானா இல்லையா? அந்த மக்களுக்கு இதே போல தான் தாவால பயங்கரமா வேலை செஞ்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் சந்திச்சு பேசுறதுல இருந்து அல்லாஹ்வை வணங்கணுங்கிற மாதிரி சொல்லி எல்லா மக்களையும் சந்திச்சு தாவா பண்ணும் பொழுது ஒரு வேளை ஏற்றுக்கல. இறுதியில் என்ன சம்பவம் நடக்குது, இந்த நபி பெரிய பிரார்த்தனை அடிச்சுட்டு போயிட்டாரு. ஒருத்தனை விடாது, எல்லாத்தையும் தோன்சும் நாசமாக்கிரு, ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கிறான், இந்த ஊரையை அழிச்சு நாசம் பண்ணுங்கிற மாதிரி நல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அது கிளம்பி போயிட்டாரு. வரலாறுல நம்ம சுருக்கமா சொல்லி பார்த்துட்டு வர்றோம். திரும்ப வரும்போது என்ன நிலைமை, இதுக்கு முன்னால எப்படி வாழ்ந்திருந்தாலும் அதை ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆச்சரியம், என்ன நம்ம பிரார்த்தனை செஞ்சோமா இல்லையா, அல்லாஹ் விட்டு கேட்டாரு, அல்லாஹ் ஏன் நம்ம பிரார்த்தனை ஏத்துக்கலையோ சொல்லிக்கிட்டு யார்ட்டு கோபிக்கிறாரு. எல்லா நபிமார்களையும் இவங்கிட்ட படிப்பனை இருக்கு, இந்த விஷயத்தில் படிப்பனை இருக்கு, இவர் இப்படிப்பட்டவர், இவர் நன்றி உள்ளவர், இவர் சாலியானவர், இவர் பொறுமை உள்ளவர், இவர் தியாகத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு நான் எவ்வளவு டெஸ்ட் வச்சாலும் பாஸ் ஆகக்கூடியவர், எல்லாம் ஒவ்வொரு நபிக்கு அடையாளத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த நபிட்ட உங்களுக்கு முன்மாதிரி இல்ல. ஏன் தான் நினைத்தது, தான் ஆதங்கப்பட்டது அழிச்சு நாசமாக்கு அப்படின்னு சொன்னது அல்லாஹ் கேட்டிருக்கணும். அல்லாஹ் நிறுவனத்தை ஏற்படுத்துறாரு. பிறகு அவரை அல்லாஹ் கோபித்து கொண்டு போறார். நடந்தது, மீன் முழுங்குச்சு, சிறை வச்சது. இவர் மாத்திரம் அல்லாஹ்வை தியானித்து அல்லாஹ்வுக்கு பிழை பொறுக்க தேடி இருக்காவிட்டால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீ வணக்கத்திற்குரியவன், நீ தூய்மையானவன், எனக்கு நானே அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் இப்படின்னு கேட்டுக்காட்டினா அந்த மீனை மறுமை நாள் வரைக்கும் உசுரோட வச்சுக்கிட்டு அதுலயே சிறை வச்சிருப்போம். அப்ப அல்லாஹ் விட்டு கோபிச்சுக்கிட்டு இந்த சமுதாயம் எல்லாம் திருந்தி நல்லாயி அல்லாஹ் வணங்குறது வேண்டாமா? அவர் திரும்பிய நாள் அப்போ அன்னைக்குதான் வேணுமா? அல்லாஹ்வுடைய நீதியும் அவனுடைய அதிகாரமும் அவன் விரும்பக்கூடிய ஒன்றையும் நபியோ வேறு எவருமோ மாற்ற முடியாது. நம்முடைய ஆனந்தத்தை கொட்ட முடியாது. அல்லாஹ்விட்ட நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கலாமே தவிர நிர்பந்திக்க முடியாது. நாம் கேட்டதை எல்லாம் கொடுப்பதற்கு நம்ம வேலைக்காரன் இல்ல. இப்படி விளங்கிட்டானா இந்த உலகத்தில் சிறிதோ பெரிதோ இழப்புகளோ உயிரோ வியாபாரமோ குடும்ப நிலைகளோ எதுவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நினைச்சா தருவான். நம்ம கோரிக்கை வைப்பது நமது கடமை. அல்லாஹ் தருவதனுடைய உரிமை என்கின்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் இந்த நிலைமைக்கு வந்தோம் சொன்னானா யாரையும் பார்த்து புறமப்பட மாட்டோம், கீழ்த்தரமா எண்ண மாட்டோம், மோசமா பேச மாட்டோம். நம்முடைய உழைப்பை அதிகரிப்போம். இந்த உலகத்தில் வெற்றி அடைவதற்கு அதுவும் ஒரு வழி என்கின்ற அடிப்படையில் இந்த உபதேசங்கள் எனக்கும் உங்களுக்குமாக சேர்த்து சொல்லப்படுகிறது. இறுதியாக வசூல் விஷயமான ஒரு சில தகவல் மாத்திரம். கோயம்புத்தூர்ல ஆனமலை பகுதியில எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல நெருக்கடிக்குள்ள எல்லா பகுதியும் நெருக்கடி தான், எல்லா பகுதியிலும் அதாவது தாக்குதல்கள் தான், எல்லா பகுதியும் அடிக்கதான் செய்யலாம். இது ஸ்பெஷலா சொல்றது இல்ல, எல்லா பகுதியும் நடக்கிறத இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க கொஞ்சம் கூடுதலாகவே நடக்குதுங்கிறதையும் சேர்த்து சொல்றோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே பள்ளிவாசலாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்காக வேண்டி இந்த பகுதியில் இந்த பள்ளிவாசல வசூல் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை விடவும் சிறப்பான ஒரு இடத்தை அதை விட விஸ்தீர்ணமான ஒரு இடம் கிடைக்குது. பல இடத்தை வித்துக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையை போட்டுக்கிட்டு அதை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் கட்டுமானத்தை பார்த்துக்கிறாங்க அடிப்படையில ஏற்கனவே தபால் மூலமாக லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. நிர்வாகிகளும் அதை பார்வையிட்டு இந்த ஜும்மாவுடைய தினத்தினுடைய வசூலாக அதை எடுப்பதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. ஆக நீ வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் வாரி வாரி வழங்கி இருக்கீங்க. ரமலான்ல எல்லாம் எவ்வளவோ நன்மைகளை வாரி சுருட்டி வச்சிருக்கிறீங்க. அந்த அடிப்படை அதனுடைய தொடர்ச்சியாக கொடுத்து சிவந்த கரம் மீண்டும் சிவக்கட்டும், நிறைய கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்து முடிக்கின்றோம். வாஹிர் தஅவானா